ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தனா வந்து ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்காக விளையாடுறதுக்கு போயிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக மகாலிங்கம் வந்து பார்த்து ரகுராமுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி செம பரபரப்பாக இருந்துச்சுன்னு மிஸ் பண்ண ஃபுல் வீடியோ கேளுங்க. எல்லோரும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து டேபிளில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சீனு வா மாயா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன் பசிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே சரின்னு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை எல்லாத்தையும் போய் வந்து ஆம்பளைங்க எல்லோரும் போய் வந்து அங்கே வரிசையாக அடுக்கி வச்சிடுறாங்க. அடுக்கி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து யாருக்கும் தெரியாமல் போய் பின்னாடி போய் வந்து சாப்பிடலான்ட்டு தட்டை தேடுறாங்க. இவ்வளோ சாப்பாடு இருக்குது, இதில் எப்படி சீனு சாப்பிட்ட தட்டுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா தட்டில் வந்து சாப்பிட்ட தட்டில் வந்து எஸ்ன்னு போட்டு எழுதி வச்சுருக்காப்புல. பார்த்தோன்னா சீனு சரியான கேடி தான். சாப்பிட்ற தட்டு நான் தேடக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்ன்னு போட்டு எழுதி வச்சுருக்கான். சரி, இது பாவம், அவனுக்காக வந்து நம்ம இது கூட செய்யலைன்னா எப்படி இது சாப்பிட்டா தான் நிறைவேறும்னு சொல்கிறான். அவனுக்காக ஏன் மனசை கஷ்டப்படுத்துவானேன்னு சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்போ வந்து டக்குன்னு வந்து வந்துடுறாங்க. சீனு வந்தோன்னே, இது முதலே செஞ்சுருக்க வேண்டியது தானே மாயா, நீ போனேன்னா அங்கே கிளம்பி போ, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னோடனே, சரி தண்ணி குடி ரொம்ப விக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க விஷயத்த வந்து ஜானகி வந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காம கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு, கடவுளே மேற்கொண்டு மறுபடியும் ஒரு பெரிய தப்பு வந்து நடந்துடக்கூடாது, அந்த அம்மன் வேற வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிறப்ப மாயா எதுக்காக சீனு தட்டில் சாப்பிட்டா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஒரு சாமியார் வராங்க. அந்த சாமியார் அம்மா வந்து கூப்பிட்டு, என்ன ஜானகி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா ஜானகி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. என்ன வீட்டில் நடக்கிற குழப்பத்தை வந்து உனக்கு இப்போ வந்து தீர்வுக்காக இங்கே வந்திருக்கியா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம், நீ என்ன நினைக்கிறியோ கடைசி வரைக்கும் உன்னோட பொண்ணு வந்து உன் கூடவே இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த விஷயத்தை வந்து நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை உன் புருஷனோட கௌரவம் தான் முக்கியம்னா உன் பொண்ணு உன் கூட இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே, என் பொண்ணும் முக்கியம், ரெண்டு பேரும் முக்கியம், ஏதாச்சும் ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உன் பொண்ணு வந்து இதை வச்சுக்க அப்படின்னு ஒரு தாயத்து கொடுக்குறாங்க. அவன் கூடவே இருக்கணும்னு நினச்சேன்னா இதை போய் அவளுக்கு கட்டு, அவள் வேணான்னு நினச்சேன்னா இதை கயிறு இங்கேயே தூக்கி போட்டுட்டு போ அப்படின்னோடனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஜானகி வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. எனக்கு மாயா முக்கியம்தான், அதை விட வந்து புருஷனோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அதை வந்து கையில் கொடுத்த கயிறை வந்து தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மாயா வந்து கேம் விளாண்டுட்ருக்காங்க. இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா தாயம் விளாண்டுட்ருக்காங்க. இன்னும் இது மாதிரி இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு, சரி ஒவ்வொன்றா விளாடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, மாயா உங்ககிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜானகி கூப்பிட்டோன்னா வந்து பேசலான்ட்டு போகிறப்ப வந்து கரெக்டாக தடுத்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம தனா. அம்மா நாளைக்கு வந்து எனக்கு வந்து மேட்ச், முக்கியமான ஸ்டேட் லெவல் மேட்ச் இருக்குமா, அதனால் நம்ம வந்து வெளியூருக்கு போய் தான்மா விளாடணும். என்ன இப்போ இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, அம்மா என்னோட ஆசையை நீ நிறைவேற்றுவேன்னு நம்பிக்கையில் தான்மா சொல்லினேன், எனக்கு இப்போ தான்மா இன்ஃபர்மேஷன் கோச் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக வந்து வந்துடுறாப்புல நம்ம மணி. ஆமாம் எப்படி நீங்கள் போகலான் இருக்கீங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு போனால் நான் வரமாட்டேன், நானும் வருவேன் அப்படின்னோடனே, என்ன நீங்களும் வந்துட்டீங்கன்னா எல்லோரும் எப்படி போகிறது அப்படின்னு, ஏதாவது போய் சொல்லிட்டு போக வேண்டியதா, கோயிலுக்கு போகிறோன்னு முதல்ல நடப்பயணம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படின்னு, வேறு என்ன பண்ணுறது, இதை விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து கீழே வந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஜானகி வந்து, மாயா நீ வா, தனம் வா, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகலான்ட்ருக்கோம் அப்படின்னோடனே, என்ன கோயிலுக்கு போகலான்ட்ருக்க ஜானகி திடீர்னு அப்படின்னு பாட்டி கேட்டோன்னே, இல்லை இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகிறேன்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னோடனே, சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மணி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தனியாக கூப்பிடலான்ட்டு வந்து சீனோவை கூப்பிட்றாங்க. சீனோவை கூப்பிட்டோன்னே வந்து, வா இங்கே வா கிளம்பி போகலாம் அப்படின்னோடனே, எங்கே கிளம்பி போனோம், இல்லை பேமெண்ட்டெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னோடனே, டக்குன்னு வந்து இந்த பக்கம் ரகுராம் வந்து, அதெல்லாம் நானே கொடுத்துக்கிறேன், நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அவங்கள அழைச்சிட்டு போகணுமே, இப்போ கார் எடுத்துகிட்டு போனால் தானே அவங்க வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னோடனே, ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனப்போ வந்து கரெக்டாக வந்து சாருக்கிட்ட வந்து பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. நீ போகலையா அப்படின்னு. நல்ல வேலை என்னை கூப்பிடலை, என்னாலலாம் யார் 50 கிலோமீட்டர் நடந்து போகிறது கோயிலுக்கெல்லாம், நம்மளாலாம் முடியாதுப்பா, இந்த விளையாட்டுக்கெலாம் நான் வரலாம், என்னை கூப்பிடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து அங்கே வந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்து கார்த்திக் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வந்து உள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேம் விளாட்றதுக்காக வந்து ஃபஸ்ட்டு கேம் தனாக்கு தான் இருக்குது. அந்த சமயத்தில் வந்து இங்கே வந்திருக்காங்க. வந்தப்போ வந்து மகாலிங்கம் வந்து கரெக்டாக வந்து தனாவை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இவங்க மொத்த குடும்பமும் வந்திருக்கு, இங்கே மணி இருக்கா, சீனு இருக்காப்புல, மாயா,
போதாக்குறைக்கு ஜானகியும் இருக்கா. அவள் பொண்ணு வந்து ஆக மொத்தத்தில் ரகுராமுக்கு தெரியாமல் வந்து இந்த வேலையெல்லாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கா. போன ட்ரிப்பு தான் வந்து இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம், இந்த ட்ரிப்பு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடலாமா அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இப்போ ஃபோனை மட்டும் ரகுராம் போட்டு பேசிடலாம், அதுதான் நமக்கு நல்லது, அவர் வரட்டும் அப்படின்னு யோசித்து மகாலிங்கம் வந்து ஃபோனை எடுத்து ரகுராமுக்கு கால் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோட அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.